ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2024-25 ஆண்டுக்கான 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் 5 மை ஆம்பிஷன் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட் முடியும் போது 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேமிப்பதோட அவசியம் பற்றி புரிதலோடு பேச தெரிஞ்சிருக்கணும். வாட் டு ஹியூமன்ஸ் சேவ் இந்த போயத்தில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பல்வேறு கேம்ஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்விம்மர் போயத்தில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சான்ஸை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு ரிப்பீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அண்ட் ஸோ இந்த இணைப்பு சொற்களை புரிஞ்சுக்கிட்டு சரியான இடங்களில் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இப்போ டே 1க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். டே 1 க்ரீட்டிங்ஸ். நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவங்க தலையை குனிஞ்சிக்கிற சொல்லணும். நாம் 1 2 3 லுக் அப்படின்னு சொன்னதும் லுக் அப்படிங்கிற வேர்டை கேட்டதும் அவங்க தலையை நிமிர்த்தி கிளாஸில் யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும். 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ கான்டாக்ட் இருந்தால் அவங்க கைகளை அசைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லிக்கணும். சப்போஸ் ஐ கான்டாக்ட் இல்லாட்டி அவங்க திரும்ப தலையை கவுந்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யாராச்சும் ஒருத்தரோட ஐ கான்டாக்ட் வச்சு குட் மார்னிங் சொல்கிற வரையிலும் இந்த க்ரீட்டிங்ஸை கண்டினியூ பண்ணணும். இதுக்கே ஒரு பீரியட் முடிஞ்சு போயிடும். அதனால் நாம் 4-5 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். இந்த யூனிட் ஃபுல்லாக இந்த க்ரீட்டிங்ஸை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். த வேர்ட் விசார்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை எல்லாம் வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணிடணும். ஒவ்வொரு வேர்டாக நாம் அறிமுகப்படுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு வேர்டையும் ரிப்பீட் பண்ணி நாம் சொல்லித்தரும்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு கிளாப் பண்ணி சொல்லணும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்ட்னரோட சில நிமிஷங்கள் வேர்ட்ஸை எல்லாம் ரீட் பண்ணணும். இப்போ ஒரு ஜோடியை நாம் கூப்பிடணும். 1 நிமிஷம் டைம் லிமிட் வச்சுக்கணும். ஜோடிகளில் ஒரு ஸ்டூடெண்ட் வேர்ட்ஸை ரீட் பண்ண இன்னொரு ஸ்டூடெண்ட் அந்த வேர்டை வேர்ட் வாலில் பாயிண்ட் பண்ணி காமிக்கணும். இப்போ அவங்க 2 பேரும் அவங்க ரோலை சேஞ்ச் பண்ணி ரீட் பண்ணவங்க பாயிண்ட் பண்ணியும் பாயிண்ட் பண்ணவங்க ரீட் பண்ணியும் காட்டணும். இந்த ஜோடி 1 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை வேர்ட்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம் கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த பேர் ரீட் பண்ணணும். எந்த ஜோடி 1 நிமிஷத்துக்குள்ளே அதிக வேர்ட்ஸ் ரீட் பண்ணியிருக்கோ அவங்கள த வேர்ட் விசார்ட்ஸ் அப்படின்னு நாம் டிக்ளேர் பண்ணணும். இந்த வேர்ட்ஸை வேர்ட் வாலில் இன்னொரு செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி டாக் அபவுட் சேவிங்ஸ். மோல், ஸ்குரில், crocodile, ஃபார்மர், ant, leopard இவைகளோட நேம்ஸ் எழுதப்பட்ட பிக்சர் கார்ட்ஸை நாம் ரெடி பண்ணிக்கணும். இவைகளை கிளாஸ் ரூம் மதில்களில் தனித்தனியாக ஒட்டி விட்டுறணும். இன்றைக்கி நாம் சில முக்கியமான நபர்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பின்னாலேயே வரிசையாக வர சொல்லணும். ட்ரெயின் மாதிரியே சவுண்டு கொடுத்துக்கிட்டு அவங்க நம்ம பின்னால் வரணும். இப்போ நாம் ஏதாவது ஒரு பிக்சர் முன்னால் நிற்கணும். எக்ஸாம்பிளுக்கு எறும்பு பிக்சர் முன்னால் நின்று வாட் இஸ் திஸ் அப்படின்னு நாம் கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எறும்பு அதோட உணவை எங்கே சேமிக்குது அப்படின்னு கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் எறும்பு அதோட புற்றில் சேர்த்து வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெட் கலர் ஃபாண்ட்டில் வர்ற வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ்களை நாம் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே போல் மற்ற பிக்சர்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேண்ட்ரி அப்படிங்கிறது உணவு சேமிக்கக்கூடிய இடம். லாடர் அப்படிங்கிறது உணவு சேமிக்கக்கூடிய அறை அப்படிங்கிறத நாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அடுத்து டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 96 எடுக்க சொல்லி இந்த போயத்தை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் விரல் வச்சு கவனிச்சுக்கிட்டே வரணும். அனிமல்ஸ் நேம்ஸையும் அவைகள் உணவு சேமிக்கக்கூடிய இடங்களோட நேம்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிள் பண்ணணும். அடுத்து போயத்தில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸையும் அவங்க சர்க்கிள் பண்ணணும். நாம் இயற்கையை நாம் தான் பாதுகாக்கணும், இயற்கை தான் நமக்கு உணவு தருது அப்படிங்கிறத நம்ம விளக்கி சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த போயம் த ஸ்விம்மர். கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், ஸ்விம்மிங், சைக்கிளிங்
இவைகளோட வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை வட்டத்தில் ஓட சொல்லணும். நாம் திடீர்னு ஸ்டாப் சொல்லிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கேமோட நேம் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நாம் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்டை வட்டத்துக்கு நடுவில் நிற்க சொல்லி அந்த கிரிக்கெட்டுக்கு உரிய ஆக்ஷனை பண்ண சொல்லணும். அவங்க பேட்டிங் பண்ணுற மாதிரி, பவுலிங் பண்ணுற மாதிரி. இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ் பண்ணி ஹி ஆர் ஷி பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லணும். கிரிக்கெட்டில் என்ன செய்வீங்க அப்படின்னு நாம் கேட்க, நாங்கள் பாலை அடிப்போம், கேட்ச் பிடிப்போம், ரன் எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதே போல் மற்ற கேம்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு இப்போ டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 104 இருக்கிற போயத்தை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் புக்கில் விரலை வச்சு கவனிக்கணும். ரைமிங் வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ணணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 த வேர்ட் விசார்ட்ஸ் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் அண்ட் பட் ஆர். இந்த கான்வர்சேஷனை போர்டில் எழுதி போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை அவங்க நோட்புக் அண்ட் பென்சிலோட வட்டமாக உட்கார சொல்லணும். ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ உங்களுக்கு பிடிச்சது ஒன்று, பிடிக்காதது ஒன்று வரைங்க அப்படின்னு சொல்லி அவங்க வரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வரைஞ்ச பிக்சரை வச்சு அவங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பற்றி அவங்க பார்ட்னர் கூட உரையாடணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் பிகாஸ் இன் சென்டென்சஸ். சாண்ட் டைம். நாம் இந்த சாண்ட்டை ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். பிகாஸ் ஒய் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்போது பிகாஸ் வரும். ஒய் ஏன், பிகாஸ் ஏனென்றால் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 3 த வேர்ட் விசார்ட்ஸ் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் ஸோ இன் சென்டென்சஸ். சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸும் ஸோ அப்படின்னு எழுதப்பட்ட ஃப்ளாஷ் கார்டும் ரெடி பண்ணிக்கணும். கிளாஸை 2 டீமாக டிவைட் பண்ணிக்கணும். ப்ளூ கலரில் எழுதின ஸ்ட்ரிப்ஸை ஏ டீமுக்கும், ரெட் கலரில் எழுதின ஸ்ட்ரிப்ஸை பி டீமுக்கும் கொடுத்துர்ணும். அவங்க குரூப்புக்குள்ளே ரீட் பண்ணி மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் அதுக்கு மேட்சான இன்னொரு ஸ்ட்ரிப் அடுத்த டீம்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லிடணும். ஏ டீம் ஸ்டூடெண்ட் ஜான் ஹேஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க் அப்படின்னு ரீட் பண்ணால் பி டீம் ஸ்டூடெண்ட் ஹீ இஸ் ஹாப்பி அப்படின்னு ரீட் பண்ணணும். இப்போ நாம் ஸோ அப்படிங்கிற கார்டை கொடுத்து அதை சேர்த்து அவங்கள ரீட் பண்ண சொல்லணும். ஜான் ஹேஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஹோம்ஒர்க் ஸோ ஹீ இஸ் ஹாப்பி அப்படின்னு அவங்க ரீட் பண்ணணும். இதே போல் மற்ற செட் ஆஃப் சென்டென்ஸ்களையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 5th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 106 இருக்கிற பிகாஸ் ஸோ இவைகளோட பயன்களை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஒரு பார்ட்டாக அவங்க இருக்கணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் ஸோ பிகாஸ். சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸும் ஸோ பிகாஸ் எழுதப்பட்ட லிங்கர் கார்ட்ஸும் நாம் ரெடி பண்ணிக்கணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை ஒரு பவுலில் போட்டுட்டு லிங்கர் கார்ட்ஸை போர்டில் ஒட்டி விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை 2 டீமாக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ ஏ டீம்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்து ரீட் பண்ண பி டீம் ஸ்டூடெண்ட் போர்டுக்கு ஓடி போய் சரியான லிங்கர் கார்டை டச் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஏ டீம் ஸ்டூடெண்ட் ஐ டிடன்ட் கோ ஃபார் அ வாக் டேஷ் ஐ வாஸ் வெரி டயர்ட் எஸ்டர்டே அப்படின்னு ரீட் பண்ணால் பி டீம் ஸ்டூடெண்ட் ஓடி போய் பிகாஸை டச் பண்ணணும். ஐ டிடன்ட் கோ ஃபார் அ வாக் பிகாஸ் ஐ வாஸ் வெரி டயர்ட் எஸ்டர்டே அப்படின்னு ரீட் பண்ண நாம் என்கரேஜ் பண்ணணும். இது போலவே மற்ற சென்டென்ஸ்களையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 4 லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த யூஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் ஆர் பட் பிகாஸ் ஸோ இவைகளோட ஃப்ளாஷ் கார்ட்ஸை நாம் எடுத்துக்கணும். இந்த கார்ட்ஸை டேபிளில் தலைகீழாக கவுத்தி வச்சிடணும். ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக சுற்றி வர சொல்லணும். நாம் ஸ்டாப் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு டேபிளில் இருக்கிற கார்ட்ஸில் ஏதாவது ஒரு கார்டை எடுத்து சொல்ல சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க அண்ட் அப்படிங்கிற கார்டு எடுத்தாங்கன்னா
ஐ லைக் ஆப்பிள் அண்ட் பனானா இந்த மாதிரி அவங்க சொல்லணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பவும் வட்டத்தில் ஓடணும். நாம் திடீர்னு ஸ்டாப் சொல்லணும். இந்த டைம் முதல்ல சென்டென்ஸ் சொன்ன ஸ்டூடெண்ட் இப்போ யாரையாச்சும் பாயிண்ட் பண்ண அவங்க வந்து கார்டை எடுத்து சென்டென்ஸில் அந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி சொல்லணும். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சிரமப்பட்டாங்கன்னா நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ஆக்டிவிட்டியை. லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, லிசன் அண்ட் ரைட். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 65 எடுக்க சொல்லணும். 4 குரூப்பாக ஸ்டூடெண்ட்ஸை டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நாம் ஸ்லோவாக ரீட் பண்ண அவங்க புக்கில் ஃபிங்கர் வச்சு கவனிச்சுக்கிட்டு வரணும். அவங்க ஒர்க் புக்கில் பிளாங்காக உள்ள இடங்களில் ஃபில் பண்ண சொல்லணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட குரூப்புக்குள்ளே அவங்க எழுதுனது சரியா அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்து நாம் போர்டில் இதெல்லாம் எழுதி போட அவங்க ஒர்க் புக்கில் தப்பாக எழுதியிருந்தாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ரெயின்போ ஸ்டார்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் என்னவா ஆகிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசணும். இதோட யூனிட் 5 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.